உங்க பிரின்சிபல் அங்க வர சொல்லியிருக்கேன். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம சஸ்பெண்ட் பண்ணி வேலையை முடிச்சிருக்கிறேன். வரட்டும், நான் யாருன்னு காட்டுறேன். பிரின்சி மாட்டினாரு சார். அந்த பிரின்சிபல் வந்திருக்காரு. உள்ள வர சொல்லு. ஓகே ஓகே சார். முடிஞ்சு. குட் மார்னிங் சார். சார் விட்டாரு என்ன போச்சுலையே. இவாடா குட் ஈவினிங் சார். உங்களை நான் உட்கார சொன்னேனா? கேட்காம உட்காந்து இப்படிதான் கேட்பேன் எனக்கு தெரியும். சாரி சார், நான் டான் பாஸ்கோ ஸ்கூலோட பிரின்சிபல். அதுக்கு நான் சொல்லாமலே உட்காந்துருவியா? ஓகே சரி சார். இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டாங்களா? பிரச்சனை பண்ணது அவங்க இல்ல, நீங்க தான். இவனை எங்க பிடிச்ச தெரியுமா? எங்க? ரயில்வே ட்ராக்ல. ரயில்வே ட்ராக்லையா? உங்க பேரை எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான். திவாகரன் சார். இந்தா, இவன் எழுதி வச்ச லெட்டரு கொஞ்சம் படி, பிரின்சிபல் கேட்கட்டும். சார் அது சார் இதுல வந்து அதுல என்ன எழுதியிருக்கோ பார்த்து படி. ஓ அதான், படி. லெட்டர் தந்தி வச்ச. அன்புள்ள அம்மா அவர்களுக்கு மகன் ரோஷன், வயது 17, பொருள் தற்கொலை பற்றிய குறிப்பு. அம்மா, உங்கள் மகன் இந்த பாவப்பட்ட உலகத்திலிருந்து விடைபெறுகிறேன். என்னை வெறுத்து விடாதீர்கள் அம்மா, வெறுத்து விடாதீர்கள். அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அம்மா நீங்கள் அப்பாவிடம் சொல்லுங்கள். என்னடா இது? எனக்கு கொடுத்தது போக மீதம் இருக்கும் அன்பு முழுவதையும் எனது தம்பி அப்பு, வயது 12, அவனுக்கு கொடுத்து விடவும். திவாகரன், திவாகரன் சார், அந்த பிரின்சிபல் தான் தற்கொலைக்கு காரணங்கிற அந்த அந்த போர்ஷன் மட்டும் படி. அடுத்து அந்த மட்டும் தான் சார் வருது. என்னுடைய தற்கொலைக்கு ஒரே ஒருவர் தான் காரணம். கொடுங்கோலனும் சர்வாதிகாரியுமான இங்கு அமர்ந்திருக்கும் இந்த பச்சை சட்டை போட்ட குரங்கு. இந்த பிரின்சிபால் செய்யாத குற்றத்தை செய்ததாக என் மீது பழி சுமத்தினார். இது எனக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்தியது. மேற்சொன்ன காரணங்களால் மனம் நொந்து போய் நான் தற்கொலை செய்து கொண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முடிவெடுத்தேன். இப்படிக்கு அமர் ரோஷன். சரி போதும், நீங்க போங்க. ஓகே சார். தம்பி ரோஷன் சார், இங்க வா. வாப்பா, அப்படி உட்காருப்பா. நானா அப்படி செஞ்சேன்? இல்லையா சார், கேளுங்க. நீங்க அவனுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்திருக்கீங்கல்ல? ஐயோ சார், நான் இவனுக்கு மென்டல் டார்ச்சர்லாம் கொடுக்கவே இல்லை சார். கொஞ்சம் வான் பண்ண, அவ்வளவுதான். என்னப்பா? இல்லடா, இவங்க சின்ன பசங்க தான்.